Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல 9th question பார்க்க போறோம். Question என்னன்னா, let A and B be two sets such that n of A equal to 3 and n of B equal to 2. If x, 1, y, 2, z, 1 are in A cross B, find A and B where x, y, z are distinct elements. அதாவது A and B னு ரெண்டு செட்ஸ் இருக்கு. n of A என்ன சொல்லிருக்காங்க 3 and n of B equal to 2. அதாவது A and B டூ செட்ஸ் இருக்கு. n of A equal to 3னா அப்போ A செட்ல டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி n of B equal to 2னா அப்போ B செட்ல 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ A cross Bல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது A cross B எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, x, 1, y, 2 and z, 1. ஸோ இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து A cross Bல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A and B செட், அதாவது A செட் அண்ட் B செட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் x, y and z வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ். இப்போ இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதாவது A cross B, இந்த ஆர்டர்ட் பேஸ் பாருங்க. இந்த ஆர்டர்ட் பேஸில் இந்த கமாக்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கும், அதாவது A செட். அதே மாதிரி இந்த கமாக்கு அப்புறம் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து செகண்ட் செட்டில் இருக்கும், அப்போ B செட். அப்போது A செட்டில் உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, x, y and z. ஏன்னா இந்த ஆர்டர்ட் பேஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, x, y, z. ஸோ இதெல்லாம் வந்து A செட்டில் இருக்கும். இப்போது B செட்டில் உங்களுக்கு என்ன எலமெண்ட்ஸ் வரும், அதாவது கமாக்கு அப்புறம் இருக்க எலமெண்ட்ஸ். அப்போது 1, 2 திருப்பி 1 தான், ஸோ எழுத வேணாம். அப்போ B செட் எலமெண்ட்ஸ் என்ன, 1, 2. ஸோ A செட் அண்ட் B செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் வந்து 9th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ நம்ம 10th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் A cross A has 16 elements, அதாவது A cross Aல உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 16 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது செட் எஸ் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, செட் எஸ் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ். இந்த ஆர்டர்ட் பேஸ் வந்து பிலாங்ஸ் டு A cross A, அதாவது அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதில் இந்த எலமெண்ட் A வந்து லெஸ் தேன் B. ஸோ இதான் வந்து கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, -1, 2 அதே மாதிரி 0, 1 வந்து 2 எலமெண்ட்ஸ் ஆஃப் S. அதாவது இந்த செட் எஸ்ல வந்து 2 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, -1, 2 and 0, 1. Then find the remaining elements of S. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது A cross A இதில் வந்து 16 எலமெண்ட்ஸ்னா அப்போது A செட்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 4 எலமெண்ட்ஸ். ஏன்னா A செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போது இந்த செட் எஸ்ல இருக்க இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து belongs to the Cartesian product A cross A. அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸும் A cross Aல வந்து இருக்குது. அப்போ இது மூலமாக நம்ம A செட் எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா A cross Aனா இப்போ சேம் செட் தான், ஃபர்ஸ்ட் செட்டும் A செட் தான், செகண்ட் செட்டும் A செட் தான். அப்போ இதில் இருக்க எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம A செட் எலமெண்ட்ஸ். அப்போ எலமெண்ட்ஸ் என்ன, -1, 0, 1, 2. ஸோ இதான் வந்து A செட் எலமெண்ட்ஸ். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் S. அதாவது இந்த எஸ்ல இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் A, B. ஸோ இந்த ஆர்டர்ட் பேர் வந்து பிலாங்ஸ் டு A cross A, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த எலமெண்ட் A வந்து லெஸ் தென் எலமெண்ட் B. அப்போது A cross A வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A cross A இங்கே A செட் என்ன, -1, 0, 1, 2 cross -1, 0, 1, 2. ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்போம், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி வரும், இப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, -1. அடுத்து செகண்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன, -1. இப்போது ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் கண்டினியூ ஆகும். இப்போ செகண்ட் செட்டில் இருக்க அடுத்த எலமெண்ட் என்ன, 0. ஸோ இந்த மாதிரி தான் எழுதும். அடுத்து என்ன வரும், -1, 1. அடுத்து -1, 2. அடுத்து ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க அடுத்த எலமெண்ட் என்ன, 0. அப்போது 0, -1. அடுத்து என்ன வரும், 0, 0. அடுத்து 0, 1. அடுத்து 0, 2. அடுத்து என்ன வரும், 1, -1, 1, 0, 1, 1, 2. அடுத்து என்ன வரும், 2, -1, 2, 0, 2, 1, 2, 2. இப்போது நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross A வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் S. ஸோ அதுக்கு கண்டிஷன் என்ன, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ வந்து பிலாங்ஸ் டு A cross A. இதில் எலமெண்ட் A லெஸ் தென் B. அதாவது இந்த ஆர்டர்ட் பேரில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து செகண்ட் எலமெண்ட்டை விட லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணி இந்த செட் எஸ்ல வந்து எழுதணும். ஸோ அப்போ செக் பண்ணி எந்தெந்த எலமெண்ட்ஸ் வருதோ அதை நம்ம எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் பாருங்கள், -1, -1. இதில் -1 வந்து லெஸ் தென் -1 கிடையாது. ஸோ இந்த ஆர்டர்ட் பேர் இல்லை. அடுத்து -1 வந்து லெஸ் தேன் 0 தான். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பேர் வந்து வரும். அப்போ -1, 0.
அடுத்து -1 less than 1 ஸோ இதுவும் வரும் அப்போ -1, 1 அடுத்து ஆர்டர் பேர் பாருங்கள் இதில் -1 less than 2 அப்போ இதுவும் வரும் அப்போ -1, 2 இப்போ அடுத்து 0 வந்து less than -1 வந்து கிடையாது ஸோ இந்த ஆர்டர் பேர் கிடையாது அடுத்து 0 வந்து less than 0 கிடையாது ஸோ இந்த ஆர்டர் பேர் கிடையாது அடுத்து 0 வந்து less than 1 ஸோ இந்த ஆர்டர் பேர் வந்து இன்க்ளூட் பண்ணும் அடுத்து 0 வந்து less than 2 ஸோ 0, 2 ஸோ இந்த ஆர்டர் பேரும் வரும் அடுத்த ஆர்டர் பேர் 1 வந்து less than -1 கிடையாது ஸோ இந்த ஆர்டர் பேர் வந்து நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் அடுத்து 1 வந்து less than 0வும் கிடையாது அதே மாதிரி 1 வந்து less than 1ம் கிடையாது ஆனால் 1 வந்து less than 2 ஸோ 1, 2 அடுத்து 2 வந்து less than -1 இல்லை ஸோ இந்த ஆர்டர் பேர் சூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி 2 வந்து less than 0 கிடையாது அதே மாதிரி 2 வந்து less than 1 இல்லை அதே மாதிரி 2 வந்து less than 2 இல்லை ஸோ அவ்வளோதான் ஸோ இதான் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் அவங்க வந்து ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஏன்னா 2 எலமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க -1, 2 அதே மாதிரி 0, 1 வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்னா -1, 0 -1, 1 0, 2 and 1, 2 ஸோ இதான் வந்து ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் ஸோ இதான் வந்து 10th கொஸ்டினோட ஆன்சர்